ராசி சக்கரத்தில் 4வதாக வரக்கூடிய ராசி தான் இந்த கடகராசி. கடகராசி அன்பர்கள் எப்பவுமே எல்லா விஷயத்தையுமே ரொம்ப திறமையாக ரொம்ப அற்புதமாக செய்யக்கூடிய ஒரு அருமையான வள்ளல்கள் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா பெரும்பாலான அரசியல் துறையில் இருக்கக்கூடிய கடகராசி அன்பர்கள் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு திறமசாலிகளாக இருப்பாங்க, பேச்சாற்றல் உடையவங்களாக இருப்பாங்க, ரொம்ப நம்பிக்கையானவங்களாக இருப்பாங்க, வாக்கு சாதுர்த்தியம் படைத்தவங்களாக இருப்பாங்க. இவங்க ஒரே ஒரு விஷயத்தை மனதில் மட்டும் வச்சுக்கணும். என்ன அப்படின்னா, எப்பவுமே முடிந்ததை நினச்சி கவலைப்படாமல் அடுத்து நம்மளால் முயற்சி பண்ணனா வெற்றி பெற முடியும் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கையை மட்டும் இவங்க மனதில் வச்சுக்கிட்டாங்க அப்படின்னா இவங்க எடுக்கிற காரியங்கள் இவங்களுக்கு எப்பவுமே வெற்றியாக அமையும் அப்படின்னே சொல்லலாம். நல்லவனாக இருக்கிறது நல்லது தான், அதே நேரத்தில் நல்லதா கெட்டதா அப்படின்னு தெரியாத நல்லவனாக இருக்கிறது ரொம்ப ஆபத்தானது. அதனால் ஒவ்வொரு விஷயத்தையுமே ரொம்ப நுணுக்கமாக ஆராய்ந்து கரெக்டாக செயல்பட்டீங்க அப்படின்னா இந்த கடகராசி என்பர்களுடைய வாழ்க்கை ரொம்ப பிரம்மாண்டமாக அமையும் அப்படின்னு சொல்லலாம். அதை பற்றி நம்ம இன்னுமே விளக்கமாக பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் கடகராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்து உங்களுடைய உறவுகள் வகையில் நண்பர்கள் வகையில் யாராவது கடகராசி நண்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. கடகராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க, உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது, ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு, அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செஞ்சுக்கோங்க. உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். நம்மளுடைய கடகராசி அன்பர்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த கடகராசி அன்பர்களுடைய இயல்பு எப்படி இருக்கும், இவங்களுடைய குணாதிசயங்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம். நம்மளுடைய கடகராசி என்பவர்களுடைய இயல்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, இங்கு மனோகாரகன் ஆளக்கூடிய கிரகம் என்பதனால இந்த ராசிக்காரங்க பாதி நாள் பார்த்திங்கன்னா அப்படி சுறுசுறுப்பாக திறமையாக தைரியமாக எல்லா இடத்துலையும் இருக்கக்கூடியவங்க, இயங்கக்கூடியவங்க அப்படின்னு சொல்லலாம். மேலதிகாரிய அந்த பலமிழுக்க செய்யக்கூடிய ஒரு ராசியும் நம்மளுடைய கடகராசி தான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா எந்த பிரச்சனை ஒரு அலுவலகமே இருக்குது, ரன் ஆகிட்டு இருக்குது அப்படின்னா இந்த கடகராசி என்பவர்கிட்ட தான் போய் எல்லா விஷயத்தையும் எல்லா டீட்டெயிலையும் தெரிஞ்சுக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை பெரும்பாலும் இந்த கடகராசி அன்பர்களுக்கு அமையும். மேலதிகாரிக்கே தெரியாத விஷயங்கள்லாம் கூட இந்த கடகராசி அன்பர்கள் நிறைய தெரிஞ்சு வச்சுருப்பாங்க. ஒரு இடத்துல ஒரு வேலை செய்கிறாங்க அப்படின்னா எல்லா நுணுக்கத்தையும் அறிந்து ஆராய்ந்து கற்று தெரிந்து வைத்திருக்கக்கூடிய ஒரு நபர்கள் தான் நம்மளுடைய கடகராசி அன்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு கிடைத்ததெல்லாம் மனிதனையும் கிடைச்ச கதையால இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அப்படி எல்லா விஷயத்தையுமே ஒவ்வொரு விஷயத்தையுமே நுணுக்கமாக ஆராய்ந்து தெரிந்தவங்க தான் நம்மளுடைய கடகராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். இவங்களுக்கு வருகின்ற நாட்களை பொறுத்த வரைக்கும் குரு பகவான் ஒளிந்து விளையாடிட்டு இருக்கிறார். இனி உங்களுடைய ராசிக்குள்ளே தன்னுடைய சொந்த பார்வையால் ஜலங்கள் செய்ய போகிறார், பார்த்து கொண்டே இருக்கிறார். அதனால் இருக்கிற காரியங்கள்லாம் வருகின்ற நாட்களில் நம்மளுடைய கடகராசி என்பர்களுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத தொடர்ந்து விளக்கமாக பார்க்கலாம் வாங்க. நம்மளுடைய கடகராசி என்பர்கள் சமுதாயத்தில் நல்ல ஒரு உயர்ந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒரு நபர்கள் அப்படின்னு சொல்லலாம். நல்ல ஒரு மதிப்பு மரியாதை, உங்களுக்குன்னு ஒரு தனி வரவேற்பு இதெல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான கிரகமுள்ள ஒரு ஜாதகம் அப்படின்னா இந்த கடகராசி என்பர்களை சொல்லலாம். என்ன ஒன்று, இவங்களுக்கு குடும்பத்துக்குள்ளே அப்பப்போ சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள் வரும். குறிப்பாக பார்த்திங்கன்னா உடன்பிறப்புகளால் சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள் வரும். வந்திருக்கா இல்லையா அப்படிங்கிறத மறக்காமல் இந்த கடகராசி என்பர்கள் யாராவது பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா தெரிவிங்க. பொதுவாக இவங்க வீட்டுக்குள்ளே ஒரு மூத்த பிள்ளையாக பிறந்திருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய கடமையை கரெக்டாக செஞ்சுட்டு தான் அடுத்து இவங்களே திருமணம் செஞ்சுப்பாங்க. தொழில் வியாபாரம் எல்லாத்தையுமே கரெக்டாக கண்ணும் கருத்துமாக பார்த்து கொள்ளக்கூடியவங்க தான் இந்த கடகராசி என்பர்கள். இவங்களுக்கு பொறுப்புணர்வு கொஞ்சம் அதிகம் அப்படின்னு சொல்லலாம். தன்னுடைய இளைய சகோதரருக்கோ அல்லது சகோதரிக்கோ திருமணம் நடத்தி வச்சுட்டு தன்னுடைய கடமையை பர்ஃபெக்டாக பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் இவங்களே திருமணம் செஞ்சுக்குவாங்க. தொழிலில் நல்ல ஒரு வருமானம் ஈட்டினதுக்கு அப்புறம் தான் திருமணம் செஞ்சு கொள்ளக்கூடியவங்களாக இருப்பாங்க. தன்னுடைய பொறுப்பை கரெக்டாக செஞ்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம திருமண வாழ்க்கையில் இறங்கலாம் அப்படிங்கிற ஒரு மனோபக்குவம் படைத்தவங்க தான் நம்மளுடைய கடகராசி என்பர்கள். உங்களுடைய வீட்டுக்கு பக்கத்தில் இந்த மாதிரி யாராவது நண்பர்கள் இருக்காங்களா அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. ஏன்னா பொதுவாக கடகராசி என்பர்கள் இந்த மாதிரி தான் செய்யக்கூடிய ஒரு நபர்கள் அப்படின்னு சொல்லலாம். சரி, இவங்களுக்கு வருகின்ற நாட்களை பொறுத்த வரைக்கும் குடும்ப உறவுகளால் இருந்த அந்த மனசங்கடம் எல்லாமே சரியாகி ஓரளவுக்கு சீராகும் அப்படின்னு சொல்லலாம். அதே நேரத்தில் குழந்தைகளால் ஒரு சில விஷயங்கள் நடந்தது இல்லையா, கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி குழந்தைங்க உங்களுடைய பேச்சு கேட்காம ஒரு சில விஷயங்களில் இறங்கியிருப்பாங்க. வருகின்ற நாட்களில் உங்களுடைய பேச்சை கேட்டு
நடப்பாங்க. அது உங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். ஆயுள் அபிவிருத்தி செய்வதற்காக ஒரு வகையான ஆரோக்கிய செயல்பாடுகளை இந்த காலகட்டத்தில் நீங்கள் இறங்குவீங்க. ஆர்கானிக் உணவு சமைக்கிறது, அதே நேரத்தில் குழந்தைகளுடைய ஆரோக்கியத்திற்காக ஒரு சில நல்ல விஷயங்கள்லாம் இந்த காலகட்டத்தில் செய்வீங்க. குறிப்பாக ஆரோக்கியத்திற்காக ஒரு சில விஷயங்கள்லாம் செய்வீங்க. இதனால் வரைக்கும் ஏதோ ஒரு உணவு வாங்கினோமா சாப்பிட்டோமா அப்படின்னு இருந்திருப்பீங்க. ஆனால் வருகின்ற நாட்களில் ஒவ்வொரு விஷயத்துலையும் இந்த ஆரோக்கியத்திற்காக நல்ல நல்ல உணவுகளாக, ஆரோக்கியமான உணவுகளாக, ஹெல்த்தியான உணவுகளாக தேடி தேடி வாங்கியிருப்பீங்க. கடந்த வாரத்தில் இதெல்லாம் நீங்கள் செஞ்சுருப்பீங்க. உண்மையா இல்லையா அப்படிங்கிறத மறக்காமல் இந்த கடகராசி என்பர்கள் யாராவது இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா தெரிவிங்க. ஏன்னா நிறைய பேர் பார்க்குறீங்க. ஆனால் இந்த குறிப்பாக இதை மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லும்போது நீங்கள் வந்து கமெண்டில் தெரிவித்தாதான் கரெக்டாக தான் சொல்கிறாங்க அப்படிங்கிறது மற்றவங்களுக்கும் கொஞ்சம் நம்பிக்கை வரும். அதனால் நாங்கள் கமெண்டில் தெரிவிக்க சொல்கிறோம். சரி, நம்மளுடைய கடகராசி அன்பர்களை பொறுத்தவரையில் இந்த காலகட்ட கிரக அமைப்பு அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். தந்தை வழி உறவுகளால் இருந்த அந்த மனக்கசப்பு, தந்தை வழி உறவுகளால் ஒரு சில சாதகமான பலன்கள், தந்தையே ஒரு சில இடத்துல உங்களுக்கு உதவிகரமாக இருப்பாங்க. நேரங்காலம் பார்க்காம உழைப்பீங்க. அந்த உழைப்புக்கேற்ற வருமானம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும். அதே நேரத்தில் உங்ககிட்ட ஒரு கடமையாக இந்த வேலையை செய்யுங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் அடுத்தவங்களை நம்பி அந்த வேலையை ஒப்படைக்க வேண்டாம். அப்படி ஒப்படைச்சிங்கன்னா அது வந்து உங்களுக்கு ஒரு சில இடத்துல மனவேதனையை கொடுக்கும். ஒரு நாளைக்கு 2 நாள் அந்த வேலையை செய்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுரும். அதனால் முடிந்த அளவுக்கு உங்களுக்குன்னு ஒரு வேலை கொடுத்தாங்கன்னா அந்த வேலையை கரெக்டாக நீங்களே செஞ்சு முடிக்கிறது நல்லது. அடுத்தவங்களை நம்பி ஒப்படைச்சிங்க அப்படின்னா இன்னும் 2 நாள் சேர்த்து அந்த வேலையை செய்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை உங்களுக்கு ஏற்பட்டுரும். அதனால் கொஞ்சம் அனுசரணையாக நடந்துக்கிறது இந்த கடகராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் நல்லது அப்படின்னே சொல்லலாம். ஒரு சில சலுகைகளும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும். வேலைக்கு போகிற கடகராசி என்பவர்களுக்கு வேலையில் பார்த்திங்கன்னா ஒரு சிலருக்கு பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, இடமாற்றம் இதெல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு யோகம் இருக்குது. வியாபாரம் செஞ்சுட்டு இருக்கக்கூடிய கடகராசி என்பவர்களுக்கு நல்ல ஒரு வருமானம் கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான கிரக அமைப்பு அப்படின்னே சொல்லலாம். ஒரு சில எதிரிகளுடைய தொல்லை மறைமுகமாக ஒரு சில எதிரிகளுடைய தொல்லை உங்களுக்கு கொஞ்சம் அதிகமாக இருந்துக்கிட்டே இருந்திருக்கும். வருகின்ற நாட்களில் அந்த எதிரிகளுடைய தொல்லை கொஞ்சம் குறையும் அப்படின்னே சொல்லலாம். குடும்பத்தில் மற்ற உறவுகளை விட உங்களுடைய பேச்சுக்குன்னு ஒரு மதிப்பு, மரியாதை இதெல்லாம் கிடைக்கும். அதனால் மகிழ்ச்சிகரமான தருணம் இது அப்படின்னே சொல்லலாம். அரசு வேலையில் இருக்கக்கூடிய கடகராசி என்பவர்களுக்கு ஆடம்பர செலவுகளை கொஞ்சம் தவிர்த்துட்டு ஒவ்வொரு இடத்துலையுமே நின்று நிதானமாக பொறுமையாக ஒவ்வொரு விஷயத்துலையும் இறங்குனீங்கன்னா நல்ல ஒரு மகிழ்ச்சிகரமான விஷயம் உங்களுக்காக காத்துட்ருக்கு. இந்த காலகட்டத்தில் சுப மங்கள யோகமும் ஏற்படுறதுனால சுப செலவு செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை நம்மளுடைய கடகராசி என்பவர்களுக்கு ஏற்படும் அப்படின்னே சொல்லலாம். தொழிலில், வியாபாரத்தில் நல்ல ஒரு லாபத்தை பெறக்கூடிய ஒரு யோகமான கிரக அமைப்பு அப்படின்னே சொல்லலாம். புதுசாக ஒரு சிலர்லாம் கிளை தொடங்குவீங்க. அதன் மூலிமா நல்ல ஒரு வருமானம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. ஒரு சிலர்லாம் புதுசாக வீடு கட்ட ஆரம்பிப்பீங்க அல்லது மனையாவது வாங்கிறதுக்கான யோகம் நம்மளுடைய கடகராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் அமையும் அப்படின்னே சொல்லலாம். வேலை இல்லாமல் இருக்கக்கூடிய கடகராசி என்பவர்களுக்கு நல்ல ஒரு வேலை கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான கிரக அமைப்பு அப்படின்னே சொல்லலாம். எனக்கு திருமணம் ஆயிடுச்சு, ஆனால் ரொம்ப நாள் திருமணம் ஆயிடுச்சு, எனக்கு குழந்தை பேர் இல்லை அப்படின்னு நினைக்கக்கூடிய கடகராசி என்பவர்கள் இந்த காலகட்டத்தில் அந்த குழந்தை பாக்கியம் உங்களுக்கு கிடைக்கும். வெளிவட்டாரத்தில் உங்களுக்குன்னு ஒரு மதிப்பு, மரியாதை இதெல்லாம் அதிகரிக்கும். குடும்ப உறவுகள் ரொம்ப உற்சாகமாக இந்த காலகட்டத்தில் இருப்பாங்க. அதே நேரத்தில் தொழிலில் சின்ன சின்ன தடைகள், எதிரிகளுடைய தொல்லை கொஞ்சம் இருந்துக்கிட்டே இருக்குது. நீங்கள் என்ன தான் சொன்னாலும் கிரக அமைப்புகள் ஓரளவுக்கு சாதகமாக இருந்தாலும் எங்களுக்கு வந்து இந்த எதிரிகளுடைய தொல்லை, குடும்பத்துக்குள்ளே சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள் இருந்துக்கிட்டே இருக்குது. இதிலேருந்து ஒரு பெனிஃபிட் கிடைக்கிற மாதிரி ஏதாவது ஒரு பரிகாரங்கள் சொல்லு அப்படின்னு கேட்டிங்கன்னா தேங்காய் தீபம் போடுங்க. கண்டிப்பாக நீங்கள் எடுக்கிற காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு வெற்றியாக அமையும். நம்பிக்கையோடு உங்களுடைய குலதெய்வத்திற்கு தேங்காய் தீபம் போடுங்க. ஆண் தெய்வமாக இருந்தது அப்படின்னா அமாவாசை நாட்கள்லையும், பெண் தெய்வமாக இருந்தது அப்படின்னா பௌர்ணமி நாட்கள்லையும் போய் நீங்கள் ஒரு தேங்காய் தீபம் போட்டுட்டு வாங்க. ஒரு 9 தேங்காய் தீபம் போடுங்க. கண்டிப்பாக நல்ல ஒரு சாதகமான பலனை நீங்கள் எதிர்பார்க்கலாம். நம்பிக்கையோடு இதை செஞ்சு பாருங்கள். வேலை செய்கிறேன், வேலையில் சின்ன சின்ன தடைகள், வேலையே கிடைக்க மாட்டேங்குது, தொழில் செஞ்சிட்ருக்கேன் ஆனால் தொழிலில் வருமானமே கிடைக்க மாட்டேங்குது, திருமண வரன் தேடிட்டுருக்கேன் ஆனால் அதில் வரன் அமையறதில் சின்ன சின்ன தடைகள், பிரச்சனைகள் வந்துக்கிட்டே இருக்குது அப்படிங்கிறவங்க இந்த ஒரு விஷயத்தை மட்டும் ஒரு 9 வாரம் செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக ஒரு சாதகமான பலன் கிடைக்கும். சாதகமான பலன் கிடைச்சதுக்கப்புறம் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் வந்து நீங்கள் தெரிவிங்க, இந்த நான் செஞ்சேன், இதற்காக எனக்கு இந்த பெனிஃபிட் கிடைச்சிச்சு அப்படின்னு செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக நல்ல ஒரு சாதகமான பலன் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி மாணவர்களுக்கு இந்த காலகட்டம் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஒரு சிறந்த மாணவர் அப்படிங்கிற பெயர், புகழ் இதெல்லாம் பெறதுக்கு
வரத்துக்கான ஒரு யோகமான கிரக அமைப்பு அப்படின்னு சொல்லலாம். மற்றவங்க பாராட்டுற மாதிரி உங்களுடைய செயல்பாடுகள் எல்லாமே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். வருகின்ற வாரம் பிற்பகுதியில் பார்த்திங்கன்னா குடும்பத்தில் நல்ல ஒரு மகிழ்ச்சி இருக்கும். ஆரோக்கிய ரீதியாக பார்க்கும்போது உங்களுடைய தாயாருடைய ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனைகள் இந்த காலகட்டத்தில் சரியாகும். பிள்ளைங்க வழியில் நிறைய நன்மைகள் கிடைக்கும் போது அலுவலகத்தில் உங்களுக்குன்னு தனி ஒரு பாராட்டு, ஒரு அங்கீகாரம் இதெல்லாம் கிடைக்கும். நீங்கள் எதிர்பார்த்த சலுகைகளும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். மற்றவங்களும் உங்களுக்கு உதவிகரமாக தான் இருப்பாங்க. மேலதிகாரியோட ஆலோசனையை கேட்டு அதன் பிரகாரம் நீங்கள் செயல்பட்டீங்கன்னா நீங்கள் எடுக்கிற காரியங்கள் இன்னுமே வெற்றியாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இன்னுமே வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக மகிழ்ச்சிகரமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த தேங்காய் தீபத்தை போட்டு வழிபட்டுட்டு வாங்க. நீங்கள் எடுக்கிற காரியங்கள் உங்களுக்கு வெற்றியாக அமையும். இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் கடகராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் நண்பர்கள் வகையில் யாராவது கடகராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. கடகராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க, உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன, உங்களுடைய குலதெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது, ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செஞ்சுக்கோங்க. உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். மறக்காமல் இந்த கடகராசி என்பர்கள் தேங்காய் தீபம் போடுறத மட்டும் மறந்துடாதீங்க. ஒரு 9 வாரம் போடுங்க. திருமண தடை, குழந்தை பேரில் தடை, தொழிலில் தடை இது எல்லாமே நீங்கும். நம்பிக்கையோடு இதை செய்யுங்க. நம்பிக்கையோடு செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக நல்ல ஒரு பெனிஃபிட் கிடைக்கும். நம்பிக்கையோடு செய்யுங்க. இந்த தீபம் போடும்போது உங்களுடைய குடும்பத்தோடு போய் தீபம் போடுங்க. குடும்ப உறவுகள், ஒரு குடும்பமாக இருக்கீங்க, 4 பேர் இருக்கீங்க அப்படின்னா 4 பேரும் சேர்ந்து போய் நீங்கள் தீபம் போடுங்க. கண்டிப்பாக நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்கும். நம்பிக்கையோடு செய்யுங்க. இந்த வீடியோவை முழுமையாக பார்த்ததற்கு நன்றி. தேங்க்யூ.